जय सद्गुरु महाराज की जय। समस्त भागवतल को जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय। गुरु पादोदगम पाणम गुरु उच्चिष्ट भोजनम गुरुमूर्ते सदा ध्यानम गुरोर नाम सदा जपः। உலகத்திலே அத்தியாச்சரியமான ஒரு தத்துவம் குரு தத்துவம். எவ்வளவு பாஷைகள்ல எத்தனை விதமா சொன்னாலும் குரு தத்துவத்தை பரிபூர்ணமா யாராலையும் வர்ணிக்க முடியாது. அதுதான் சத்தியம். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த குரு மகிமை. குரு மகிமையை யார் கேட்கிறானோ அவன் நிஜமாவே பாக்கியவான், பாக்கியசாலி. அவர்கள் சந்தேகமே வேண்டாம். பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரன் சொல்றார், அம்மா குரு பாதோதகம் பானம் குரோர் உச்சிஷ்ட போஜனம் குருமூர்த்தே சதா தியானம் குரோர் நாம சதா ஜபஹ. குரு கீதையில ஒரு ஸ்லோகம் இது. லோகத்துல பார்த்தோம்னா எத்தனையோ விதமான தீர்த்தங்கள் இருக்கான். கடல்ல இருக்கிறதும் தீர்த்தம், நதியில இருக்கிறதும் தீர்த்தம், கூபம்னு சொல்லப்படுகின்ற கிணறுல இருக்கிறதும் தீர்த்தம். இந்த மாதிரி நிறைய விதமான தீர்த்தங்கள் உலகத்துல உண்டு. ஆகாசிலிருந்து பெய்கிறது மழை, அதுவும் தீர்த்தம். இவ்வளவு தீர்த்தங்கள் இருந்தாலும் இந்த தீர்த்தங்களை காட்டிலும் புனிதமான ஒரு தீர்த்தம் இருக்காம். அது எந்த தீர்த்தம் அப்படின்னா குருவுடைய திருவடியை அலம்பினதான ஒரு தீர்த்தம். அந்த குருவுடைய திருவடியை அலம்பி அந்த ஜலத்தை, அந்த தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் சரியா இல்லையே? 21ஆம் நூற்றாண்டுல இதெல்லாம் கேட்பதற்கு நன்னா இல்லையே அப்படின்னு நினைச்செல்லாம் நன்னா இல்லை. அந்த குருவுடைய பாத தீர்த்தத்துடைய பலத்தை அறியணும் அப்படின்னு சொன்னா அத சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அவ்வளவு விசேஷம் குருவுடைய திருவடி அலம்பின ஜலம். ஏன்னா பல கோடி ஜன்மாவுடைய பாவத்தை நாசம் செய்யக்கூடியதான சக்தி குருவுடைய திருவடி அலம்பின ஜலம். அதனால குரு பாதோதகம் பானம், குருவுடைய திருவடி அலம்பின ஜலத்தை சாப்பிடணும். அடுத்ததா சொல்றார் குரு உச்சிஷ்ட போஜனம். உலகத்துல மனைவி கொடுத்தா நன்னா இருக்கு, குழந்தை கொடுத்தா நன்னா இருக்கு, தனக்கு நெருங்கின நண்பன்னா நானும் அவனும் ஒரே வேளையில சாப்பிட்டோம் அப்படின்னா சொல்லிட்டு கிடக்கிறோம். அதாவது அது எச்சில்னு தெரியறது இல்லை. அதே போல குருவுடைய சாப்பிட்ட பிறகு மீதி இருக்க அந்த உச்சிஷ்டம்னு சொல்றாளே, அதை சாப்பிடுறது பரமபாக்கியமான ஒரு விசேஷம். எல்லாருக்கும் இந்த விஷயம் கிடைக்கிறது இல்லை. உண்மையான ஸ்ரத்தையும் உண்மையான வினயமும் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் அந்த குருவோருடைய உச்சிஷ்ட போஜனத்துடைய பெருமை என்னன்னு புரியும். ஒரு இடத்துல தொண்டடிப்படியாக சொல்லும்போது சொல்றா, போனகம் செய்த சேடம் தருவர்கள் புனிதமன்று அப்படின்றார் தன்னுடைய திருமாலையில. மகா பாபமான காரியங்கள் செய்யறவாளா இருந்தாலும் பகவான ஒத்துணுட்டா, பகவான் சத்தியம்னு நம்புறா அப்படின்னா அவர்கள் சாப்பிட்ட மீதம் இருக்கே, அது நிஜமாவே அந்த சேஷ பிரசாதம் இருக்கே பரமபாக்கியம். அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடுடைய மிச்சமே பரமபாக்கியம். அப்படின்னா குரு சதா சர்வகாலமும் பகவானையே தியானம் பண்ணிருக்கா. அப்ப அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடுடைய மிச்சம் பரமானந்தத்தை தரும், மோட்சத்தை தரணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால குரு உச்சிஷ்ட போஜனம். அடுத்ததா சொல்றார் குருமூர்த்தே சதா தியானம். குருவுடைய ரூபத்தை எப்போதும் தியானம் பண்ணணுமா. லோகத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் விதவிதமாக தியானம் சொல்லி தருவோம்னு சொல்லி இதை தியானம் பண்ணுங்கோ, நீங்க இப்போ கிடைக்கிறதுல இருக்கிறதா நினைச்சிருந்து தியானம் பண்ணுங்கோ, மெழுகுவர்த்தியுடைய ஜோதிய தியானம் பண்ணுங்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அப்படி தியானம் பண்றவாளுக்கு நிச்சயமா பரமானந்தம் கிடைக்காதுன்றது நிதர்சனமான உண்மை. சில பேர் பார்த்தோம்னா பகவானுடைய மூர்த்திய தியானம் பண்ணுவோம், விசேஷம் தான், சந்தேகமே கிடையாது. ஆனாலும் பகவானும் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு ரூபத்துல இருக்கானும். அதனால அவன் மூர்த்திய தியானம் பண்றதும் அவ்வளவு சுகமா இருக்கிறது இல்லையா.
குருவுடைய மூர்த்தியை தியானம் பண்றது ரொம்ப விசேஷம். வடுகநம்பி சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் எப்பொழுதும் தன் ஆச்சாரியன் ரூபத்தையே தியானம் பண்ணுவாராம். மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய ஆச்சாரியனார்க்க சுவாமி அம்மாழ்வாருடைய ரூபம் அதையே தியானம் பண்ணி தேவு மற்றது ஏன் அப்படின்றார் தன்னுடைய கண்ணினோன் சிறுத்தாம்புல. அதனால குருவுடைய ரூபத்தை விடாம தியானம் பண்ணணும். நான்காவதா சொல்றார் குரோர் நாம சதா ஜபஹ. லோகத்துல எத்தனையோ விதமான நாமஜபம் இருக்கு. அது எல்லாவற்றை காட்டிலும் விசேஷம் எதுன்னு கேட்டா குருவுடைய பெயர் இருக்கு, அதையே ஜபிக்கணும். இந்த நாளும் பண்ணிட்டேன்னா நீங்கள் சசிஷ்யம். சசிஷ்யனா இருக்கிறவர்களுக்கு மோட்சம் சத்தியமா உண்டு. சொல்ல வேண்டியது கடமை, சொல்லியாச்சு. அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது உங்க கையில இருக்கு. ராதே கிருஷ்ணன். ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.